புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனியன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா. துன்புறும் மனித குலத்திற்கு மாபெரும் ஆறுதலை அளிக்கும் ஒரு அதிசய திருநாள் தான் இயேசு உயிர்த்து கிறிஸ்துவான இந்த பெருவிழா. அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் உயிர் உள்ளவர்களின் கடவுள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அது வாழ்வோரின் கடவுள். நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த மரிய மதலேன் அம்மாள் சீடரிடம் போய், ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ தெரியவில்லை என்றாள். அன்பானவர்களே, ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அல்ல, ஆண்டவர் உயிர் தளர்ந்து விட்டார். சாவை சாகடித்தார் இயேசு. அதன் விளைவு வெறுமையான கல்லறையாக மாறியது. கல்லறை வெறுமையாக்கி சாவுக்கு ஆண்டவர் இயேசு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். உயிர்த்து இயேசுவின் கல்லறைக்கு வந்தவர்களை அவர் நிறைவான வல்லமையோடு நம்புவதற்காக அழைத்து நின்றார். அதனால்தான் பார்க்கிறோம், இந்த ஜோவான் கண்டார், நம்பினார், இயேசு இறந்து உயிர்த்தெழுகின்றார் என்பதை அவர் ஏற்கனவே முன்னறிவித்த அந்த நம்பிக்கையை அவர்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி இயேசுவை முற்றுமுழுதாக நம்புவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அன்பானவர்களே, துயரம் நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே புத்துயர் தருகின்ற ஒரு எழுச்சியாக இயேசுவினுடைய உயிர்ப்பு எங்களுக்கு தரப்படுகிறது. நிறை வல்லமையோடு ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தரப்படுகின்றார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற உன்னதமான சிறப்பும் நிறைவும் என்ன அன்பானவர்களே? இருளை தோற்கடித்து அன்று ஒளி உதயம் ஆகியது. பாவத்தை வென்று அங்கே புனிதம் புலர்ந்தது. அடிபணிந்து பாதம் கழுவி விழுந்து சுமந்து இப்போது தனது உயிர்ப்பினாலே வீழ்ச்சியிலே எழுச்சியை உருவாக்கினார் இயேசு. இன்று நாங்கள் அதைத்தான் பார்க்கின்றோம். இந்த முறை அவர் விழவில்லை, அங்கே சாவு விழுந்து விடுகின்றது. கூட்டை உடைத்து கொண்டு குஞ்சு வெளியிலே வருவது போல பாறை பிளக்க இயேசு உயிர்த்து எழுகின்றார். மரணத்திற்கு பின் மறுவாழ்வு உண்டு. இதை நாம் நம்பித்தானே ஆக வேண்டும். ஏனெனில் இயேசு இறக்கின்றார், இயேசு உயிர்த்தார். அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம், நாங்கள் நேரடியாக அனுபவிக்கிறோம். இயேசுவினுடைய இறப்பை நாங்கள் சந்தித்து நாங்கள் உயிர்ப்பை சந்தித்த பிள்ளைகளாக இருக்கிறோம். தோல்வியை தடையாக நினைத்து கொண்டு சோர்ந்து போகாமல் அவைகளை படிக்கற்களாக நினைத்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவுக்கு தோல்விகள், இயேசுவுக்கு தடைகள், இயேசுவுக்கு சோதனைகள், குற்றச்சாட்டுக்கள் இருந்தும் மன வலிமையோடும் விடாமுயற்சியோடும் நிலைத்து நின்று போராடியதின் விளைவு அவருடைய உயிர்ப்பு. சிறு துளி பெருவெள்ளமாகி பாறைகளை புரட்டி போடுவது போல அசைக்க முடியாத நம்பிக்கையினாலே கல்லறைகள் புரட்டப்பட்டது. இயேசுவினுடைய உயிர்ப்பாலே சாவுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. சாவை சாகடித்தார் இயேசு. விளைவு வறுமையான கல்லறையை வறுமையாக்கி சாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் இயேசு. இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை
உயிர்த்தெழச் செய்தார் என்று பார்க்கிறோம் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே. அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். சாவை வென்ற சத்திய வீரனாக இயேசு எங்கள் மத்தியிலே உன்னதமாக தரப்படுகிறார். தூய்மையற்ற தன்மையை விழச் செய்து புனிதத்தை அவர் எழச் செய்து விட்டார். அநீதியை அவர் விழச் செய்து நீதியை அவர் தந்திருக்கிறார். இருளை விழச் செய்து அவர் ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறார். தீமையை விழச் செய்து அவர் நன்மையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எப்படி அன்பானவர்களே நாங்கள் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் கொடுக்க முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா இந்த மறைநிகழ்வுடைய உச்சக்கட்டம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய உயிர்ப்பு. சாவையுன் கொடுக்கு அங்கே, சாவையுன் வெற்றி அங்கே. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. அதான் இப்படி இந்த பவுல் சொல்வார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொருளற்றது என்று சொல்லுவார். இயேசு உயிர்த்து இழந்து விட்டார். அவருடைய உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதான் சொல்வார், நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடு என்றுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் என்று மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகளுக்குள்ளே சொல்லுவாரே ஆண்டவர். ஆகவே நாங்கள் அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் இயேசு பாடுகள் படுகின்றார், ஆண்டவர் இயேசு இறந்தார், ஆண்டவர் இயேசு என்று உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அவருடைய உயிர்ப்பின் சாட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உயிர்ப்பினுடைய உன்னதமான செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு முதலில் சமாதானம் என்கின்றார். பிறகு ஆண்டவர் இயேசு தூய ஆவியை கொடையாக கொடுக்கின்றார். இறுதியாக சவால்களை சந்திக்கும் சக்தியை கொடுக்கின்றார். இவைகள் இயேசுவினுடைய உயிர்ப்பினாலே சீடர்கள் பெற்ற கொடைகள். முதலாவது சமாதானம், இரண்டாவது தூய ஆவி, மூன்றாவது சவால்களை சந்திக்கும் சக்தி என்பதை சீடர்கள் நிறைவாக புரிந்து கொண்டார்கள். நாங்களும் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுப்போம். சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாருக்கும் தூய ஆவியை கொடுப்போம். சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாரையும் தூக்கி நிறுத்துவோம். அடிமைத்தனையிலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக பாடுபடுவோம். தீமையிலே உழன்று போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுப்போம். வாழ்வு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவோம். வாழ்வை கொடுப்பதற்கு எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வோம். பிறருக்கு உதவி செய்வோம். இயேசுவினுடைய உன்னதமான சாட்சிகளாக நாங்கள் வாழுவோம். உயிர்ப்பினுடைய மேன்மையான பிள்ளைகளாக நாங்களும் தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமென்.